உம்பர்தருத்தேனுமணிக் கசிவாகி உன் கடலில் தேனமுதத்துணர்வூரி இன்பரசத்தேர் பருகிப் பலகாலும் எந்தன் காதரவு தருள்வாயேன் தம்பிதனக்காக மனத்தனையோனே தந்தை பலத்தால் அருள்கை கனியோனே அன்பதமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே பெருமாளே பெருமாளே. எல்லோருக்கும் வணக்கம். சிதம்பரம் முதல் ஸ்ரீராம்கம் வரை அப்படின்ற எங்களோட 2வது நாள் பிளான் படி புதன்கிழமான திருவெண்காட்டில இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இப்ப திருச்சாய்க்காடு அப்படின்னு அழைக்கப்படுகிற சாயவனத்துக்கு வந்து சேர்ந்தோம். காசிக்கு சமமா தமிழ்நாட்டில் கருதப்படுற 6 தலங்கள்ல ஒண்ணுதான் இந்த சாயாவனம். மற்ற 5 எதுன்னா திருவெண்காடு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவையாறு, திருவாஞ்சியம். சாய் அப்படின்னா தமிழ்ல கோரைன்னு அர்த்தம். அந்த காலத்துல கோரைன்ற ஒரு வகை புல் இந்த இடத்துல அடர்ந்து வளர்ந்து ஒரு காடாக இருந்ததாம். அதனால இதுக்கு சாய்க்காடு அப்படின்னு பேர் வந்ததாம். உபமன்யு முனிவர், இந்திரன், ஐராவதம், இந்திரனோட தாயார அதிதி, ஆதிசேஷன், சம்பந்தர், அப்பர், ஐயடிகள் காடவர்கோன், இயற்பகை நாயனார், சேக்கிழார் இவங்க எல்லாம் வழிபட்ட தலம் இது. இந்த கோயிலை பத்தி தமிழ்ல மிகவும் பழமையானதா கருதப்படுற அகநானூற்று பாடல்ல குறிப்பு இருக்கிறதால இந்த கோயில் மிகவும் பழமை வாய்ந்தது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கோயில்ல மூலவர் சாயாவனேஸ்வரர், தாயார் குயிலினும் இனிமொழியம்மை, தலவிருட்சம் கோரை, தீர்த்தம் ஐராவதம், காவிரி, சங்கமுக தீர்த்தங்கள். இந்திரனோட தாயான அதிதிக்கு பூமியில இருக்கிற சாயாவனேஸ்வரர் வழிபடணும்ன்ற ஆசை ரொம்ப நாளா இருந்ததா. அந்த ஆசையை நிறைவேற்றிக்க அவ ஒரு நாள் பூலோகத்துக்கு வந்தாளாம். இந்த சாயாவனத்துல இருக்கிற சாயாவனநாதரை தரிசிச்சதுல அவளுக்கு அதுவரை கண்டிராத ஒரு வகம் சந்தோஷம். அதாவது இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே இல்லை. அது மாதிரியான ஒரு சந்தோஷம் அவ மனசுல எழுதுதான். அதனால அன்னையில இருந்து தினமும் இந்த சாயாவனம் வந்து சாயாவனேஸ்வரரை பூஜை செய்யறத ஒரு பழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் தன்னோட தாயை தேடிக்கிட்டு வந்த இந்திரன் அவனோட தாய் இந்திரலோகத்துல காடல அவளை தேடிக்கிட்டு வந்தான். அவளோட தாய் சாய்க்காட்டுல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனும் பூலோகத்துக்கு வந்தானான். அதாவது இந்த சாய்க்காட்டுக்கு வந்தான். அவனுக்கும் இந்த தலத்தோட மகிமை உடனே புரிஞ்சுதான். அதனால இந்த தலத்தை தினமும் தானும் தன்னோட தாயும் தரிசிக்கிற வகையில இந்த கோயில தன்னோட இந்திரலோகத்துக்கே கொண்டு போக முடிவு செஞ்சு தன்னோட தேர்ல அவனோட யானையான ஐராவதத்தை பூட்டி இந்த கோயிலையே அப்படியே இழுக்க முயற்சி செஞ்சானாம். கோயிலை ஐராவதம் இழுத்ததுமே இந்த தலத்துல இருக்கிற பார்வதி தேவி குயில் போல இனிமையா கூவினாலாம். ஆகவேதான் இங்க இருக்கிற அம்மனுக்கு குயிலினும் இன்மொழியாள் என்ற திருநாமம் ஏற்பட்டதா வரலாறு. சமஸ்கிருதத்துல இங்க இருக்கிற தாயாரோட பேர் கோஷாம்பாள். கோஷம்னா சப்தம்னு அர்த்தம். அப்ப சிவன் தோன்றி, இந்திரா இந்த கோயில தேவலோகம் கொண்டு சென்று வழிபடணும்னு நினைக்காம இங்க வந்து வழிபட்டு நலமடைவாயாக அப்படின்னு அருள் புரிஞ்சார். இந்திரன் தேர்ல கட்டி இழுத்தோடு சாயாவனேஸ்வரர் மேல இன்னைக்கும் இருக்கிறதா சொல்றாங்க. ஐராவதம் கோயிலை இழுத்து செல்றதுக்காக பூமியை தன் கொம்பால கீறியதால உண்டான இடத்தில் உள்ள தீர்த்தமே கோயிலுக்கு எதிராக இருக்க ஐராவத தீர்த்தம். கிழக்கு வாசல் கோபுரத்துக்கு வெளியே இந்த ஐராவத தீர்த்தம் இருக்கு. கிழக்கிலும் தெற்கிலும் முகப்பு வாசல்களோட இந்த ஆலயத்தை அமைச்சிருக்காங்க. முகப்பு வாசலை கடந்து போன கொடிமரம் இல்லைங்க. கொடிமரம் இருக்க வேண்டிய இடத்துல கொடிமரத்து விநாயகர் சன்னதியை பார்க்கலாம்.
இந்த சன்னதிக்கு பின்னால இது மாட கோயில் அப்படின்றதால நந்தி கொஞ்சம் உயரத்துல இருக்காரு. வெளிப்பிரகாரத்துல சூரியன், இந்திரன், இயற்பகை நாயனார் அவரோட துணைவியோட உள்ள சன்னதி இதெல்லாம் இருக்கு. சாதாரணமா எல்லா கோயில்களிலும் 4 சன்னதி இருக்கும். ஆனா இங்க இருக்கிற சன்னதியில திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகிய 3 மட்டுமே இருக்காங்க. விநாயகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, ஒரு உயர்ந்த பீடத்துல பைரவர், நவக்கிரக சன்னதி இதெல்லாம் தொழுதபடியே வலம் வந்து முடிச்சா படிகள் ஏறி வௌவால் நந்தி மண்டபத்தை அடையலாம். அங்க பள்ளி அறையும் பக்கத்துல அம்பாள் சன்னதியும் இருக்கிறத பார்க்கலாம். மூலவர் சாயாவனேஸ்வரரோட சன்னதி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. இங்க சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறார். குட்டையான பானத்தோட சதுரமான ஆவுடையாரோட இந்த மூலவர் காட்சி தரார். கோயிலோட முன் மண்டபம் இந்திர விமானத்தோட சக்கரம் குதிரைகளுடன் தேர் போல அமைச்சிருக்கு. உட்பிரகாரத்துல மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய இறைவி, அதாவது குயிலினும் நன்மொழி அம்மை சன்னதி இருக்கு. இந்த தலத்துல வில்லேந்திய முருகன் போருக்கு செல்ற நிலையில சத்ரு சம்ஹார மூர்த்தியாக நமக்கு காட்சி தரார். அம்பாள் சன்னதிக்கு வெளியே உள்ள மண்டபத்துல வலதுபுறம் உற்சவ மூர்த்தியான முருகப்பெருமான் வில்லேந்தி தெற்கு நோக்கி நிற்கிறது. இங்க ஒரு அபூர்வமான காட்சி. ஒரு திருமுகமும் 4 திருக்கரங்களோடும் பக்கத்துல மயிலோடவும் நமக்கு காட்சி தரார். ஒரு கையில கோதண்டம், ஒரு கையில அம்பு, ஒரு கையில வில்லு, மற்றொரு கையில கொடி வச்சுக்கிட்டு நமக்கு காட்சி கொடுக்கிறார். இவரோட காலில் சிவபெருமான் கொடுத்த வீரகண்டர மணிய அணிஞ்சிருக்கிறார். சிக்கல்ல அம்பாள் எதிரிகளை அழிக்க முருகனுக்கு கொடுத்த வேல் போல சிவபெருமான் கொடுத்த இந்த வீரகண்டர மணியும் எதிரிகளை அழிக்க பயன்பட்டதா தல வரலாறு. இந்த தலத்துல முருகன் சத்ரு சம்ஹார மூர்த்தியாக இருப்பதால எதிரி பயம் இருக்கிறவங்க இந்த முருகனை கும்பிட்டா அவங்களுக்குள்ள இருக்கிற எதிரி பயம் தீர்றதா ஐதீகம். இந்த தலத்துல இருக்கிற முருகனை வழிபட்டா வினைகள் சேராது. அப்படியே இருந்தாலும் அது விலகிடும். பகைகள் எல்லாம் விலகிடும். நெஞ்சத்துல நல்ல எண்ணங்கள் உண்டாகும். நினைத்ததையெல்லாம் இந்த சாய்காட்டு முருகன் கண்டிப்பாக உங்களுக்கு அருள்வார். இயற்பகை நாயனார் அவதரித்து வழிபட்டு முக்தி பெற்ற தலம் இது. இயற்பகை நாயனார் அவரோட துணைவியார் கற்பினுக்கரசியாரோட இருக்கிற திருவுருவச்சில இந்த கோயில் வளாகத்துல இருக்கு. இயற்பகை நாயனார் தன் மனைவிய இந்த தலத்தோட எல்லை வரை அழைத்து வந்து இறைவனோட வழி அனுப்பி வைத்தார் அப்படின்றது ஒரு ஐதீகம். திருஞான சம்பந்தராலும் திருநாவுக்கரசராலும் தேவார பாடல் பெற்ற திருத்தலம் இந்த சாயாவனம். சோழர் கால கல்வெட்டுகள் 10, பாண்டியரது காலத்து கல்வெட்டுகள் 3 ஆக 13 கல்வெட்டுகள் இந்த கோயில்ல இருக்கு. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான சோழ மன்னன் கோச்செங்கனால கட்டப்பட்ட 72 மாட கோயில்கள்ல இதுவும் ஒன்று. இந்த கோயில்ல இருக்கிற ஸ்ரீ செந்திலாண்டவர் பஞ்சலோக சிலை இருக்க அது திருச்செந்தூர் கோயில சார்ந்ததுன்னும், இந்த சிலைய டச்சுக்காரங்க படையெடுக்கும் போது கடத்தி சென்ற போயிடுறதாகவும், அப்ப அவங்களோட கப்பல் நடுக்கடல்ல புயல்ல சிக்கவே அவங்க பயந்து முருகனோட திருவுருவ சிலைய கடல்ல போட்டுட்டு போனதாகவும், இறைவனோட திருவள்ளால அந்த சிலை மறுபடியும் கடலுக்கு அடியிலிருந்து மீட்டு எடுத்து இந்த கோயில்ல பிரதிஷ்டை பண்ணதாகவும் சொல்றாங்க. 63 நாயன்மார்கள்ல ஒருவரான இயற்பகை நாயனார் பிறந்து வளர்ந்து முக்தி அடைந்த தலம் இந்த சாயாவனம் அப்படின்னு சொன்ன. இவரோட மனைவியும் ஒரு சிறந்த சிவபக்தி. இவங்களோட சிவபக்தியை உலகத்துக்கு காட்ட ஈசன் விரும்பினார். ஒரு முறை இவங்களோட வீட்டுக்கு ஈசன் சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு வந்தார். இயற்பகையார்கிட்ட நீ கேட்டதெல்லாம் இல்லைன்னு சொல்லாம சிவனடியார்களுக்கு அள்ளி கொடுக்கிறவன்னு நான் கேள்விப்பட்டேன், நான் கேட்கறத உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இயற்பகை நாயனார், என்னிடம் உள்ளது எதுவானாலும் நீங்க நினைச்ச மாத்திரத்திலேயே அது உங்களோடதான் ஆயிடும். நான் கொடுத்து நீங்க எடுத்துக்கொள்ள தேவையே இல்லை, என்கிட்ட இருக்கிறதா கேளுங்க அப்படின்னு கைகூப்பி அவரை வணங்கி சொன்னார். அப்ப வந்த சிவனடியார், உன் மனைவியை என்னோட அனுப்பி வை அப்படின்னு கேட்டார்.
இயற்பகை நாயனார் கொஞ்சம் கூட தயங்காம தன்னோட மனைவிய சிவனடியாரோட அனுப்பி வைக்க சம்மதிச்சிட்டார். அவரோட மனைவி ஒரு வினாடி கலங்கினாலும் அடுத்த கடமை தன்னோட கணவரோட விருப்பப்படியே சிவனடியாரோட போக சம்மதிச்சிட்டார். அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு இயற்பகை நாயனார் அந்த சிவனடியார் கிட்ட கேட்க, அதற்கு அந்த சிவனடியார், நான் உன்னோட மனைவியை அழைச்சிக்கிட்டு போறதால உன்னோட சொந்தங்களுக்கு என் மேல கோபம் வரும், அவங்க என்ன தாக்க வருவாங்க, அதனால நான் இந்த ஊர் எல்லையை கடக்கிற வரைக்கும் நீ என்னோட வந்து பாதுகாப்பு தரணும்னு சொன்னார். இயற்பகை நாயனார் அதுக்கும் சம்மதம்னு சொல்லிட்டு கையில பெரிய வாளோட அவங்கள பின்தொடர்ந்து போனார். அவங்கள தடுத்த அத்தனை சுற்றத்தாரையும் தன்னோட வாளால வெட்டி வீழ்த்தினார். ஊர் எல்லை அடைஞ்சதும் அந்த சிவனடியார், இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் உன் மனைவியோட போய்கிறேன், நீ ஊருக்கு திரும்பி போகலான்னு சொன்னார். இயற்பகை நாயனார் உடனே திரும்பி கூட பார்க்காம இவ்வளவு நாள் வாழ்ந்த தன் மனைவியை பிரியருமே அப்படின்ற ஒரு நினப்பு கூட இல்லாம தன்னோட ஊரை பார்த்து போக ஆரம்பிச்சார். திடீர்னு அவருக்கு மறுபடியும் அந்த சிவனடியார் கதறி தன்னை கூப்பிடுறத போல கேட்க இயற்பகை நாயனார் திரும்பி பார்த்தார். அவர் திரும்பி பார்த்தப்ப அவரோட மனைவி மட்டும்தான் அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க, சிவனடியார காணல. அப்ப வானத்துல ஈசன் உமையவளோட தோன்றி, நீ உன்னோட மனைவியோட இந்த பூவுலகத்துல பலகால சிறப்போடு வாழ்ந்து அதன் பிறகு நீங்க 2 பேரும் என் திருவடி வந்து சேருங்க அப்படின்னு அருள் புரிஞ்சுட்டு இறந்து கிடந்த சுற்றத்தார் அனைவரையும், அங்க செத்து கிடந்த அத்தனை பேரையும் மறுபடியும் உயிர் பிழைக்க செஞ்சுட்டு ஈசனும் பார்வதியும் மறைஞ்சிட்டாங்க. அதன் பிறகு இயற்பகை நாயனாரும் அவர் மனைவியும் சில காலம் இந்த சாயாவனத்துல வாழ்ந்து இந்த தலத்திலேயே முக்தி அடைந்ததா வரலாறு. இந்த தலத்துல சித்திரை மாசம் பௌர்ணமியில தொடங்கி இந்திர விழா 21 நாள் சிறப்பா நடைபெறுது. சித்திர வைகாசியில இயற்பகை நாயனார் பேர்ல தண்ணீர் பந்தல் வச்சு கோட தாகத்தை தீர்க்கிறாங்க. வைகாசி மாசத்துல குமரகுருபரோட குரு பூஜை இங்க சிறப்பா செய்யறாங்க. மார்கழி மாசத்துல இயற்பகை நாயனருக்கு 5 நாள் விழா கொண்டாடுறாங்க. அதுல 4வது நாள் நள்ளிரவுல ஈசன் காட்சி கொடுக்கிறதா ஐதீகம். உண்மையான பக்தனுக்காக தானே இறங்கி வந்து அருள் செய்த இந்த சாயாவனநாதரை, இந்த சாயாவனேஸ்வரரை எல்லாரும் ஒரு முறையாவது வந்து வணங்கி அவரோட அருள் பெற்று சிறப்போடு வாழ உங்களுக்கும் அந்த வாய்ப்பை தர எல்லாம் வல்ல ஈசனை வணங்கி வேண்டுகிறேன். வான்முகில் பழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.